அடேங்கப்பா சமையல், இது நம்ம ஒரு சமையல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு குழம்பு செய்யவே அசதியாக உங்களுக்கு இருக்கா? இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அடுத்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. பிரியாணி டேஸ்ட்டில் ஈஸியாக ஒரு ரெசிபி சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீரகம், சோம்பு, கொஞ்சம் போல் இஞ்சி, பூண்டு இது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாமா? இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு 1-2 அரைஞ்சா போதும். அடுத்து பேன் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. நெய் இல்லாட்டி பரவாயில்ல, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸாக வெங்காயம் நறுக்கி வச்சுக்கணும். அந்த வெங்காயத்தை நம்ம இதில் போட்டு நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நான் ஸ்லைஸாக நறுக்கிறது போல் கொஞ்சம் பெருசாக நறுக்கிட்டேன், அதனால் கொஞ்சம் குத்தி விடுறேன். நீங்கள் நல்லா ஸ்லைஸாக நறுக்கிக்கங்க. வெங்காயம் வதக்கும் போது லைட்டாக உப்பு போடணும். லைட்டாக போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம சாதத்தில் ஏற்கனவே உப்பு போட்டிருப்போம். அடுத்து கொஞ்சம் போல் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு ப்ரௌனிஷாக வதங்கி வந்துருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா மசாலா, சீரகம், சோம்பு, பூண்டு, இஞ்சி, அது மட்டும்தான். அது சும்மா லைட்டாக ஒரு 2 பல் அந்த மாதிரி எடுத்து போட்டுக்கிற வேண்டியதான். சோம்பேறியாக இருக்க டயத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டணும் அப்படிலாம் இல்லை, லைட்டாக கிண்டினா போதும். அதை கிண்டிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சத்தூள், அடுத்து கொஞ்சம் போல் காரத்துக்கு மிளகாத்தூள், ரெண்டையும் இதோட ஆட் பண்ணிட்டோம். அவ்வளோதான். ஆட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக கிண்டிட்டு அந்த எண்ணெயிலே கிண்டணும். அவ்வளோதான். கிண்டினதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருந்த சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதோட கிளறிக்கிற வேண்டியதான். கிளறிக்கிட்டால் நம்மளோட சூப்பரான டிஷ் ரெடி. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்கிற டிஷ் தான். குழம்பு வைக்க அசதியாக உங்களுக்கு இருக்க போகும்போது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ஓகேவா? செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பொறுமையாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளற வேண்டியதான். செஞ்சுட்டு இருக்கும்போதே வாசனை கமன் இருக்குது. நீங்கள் மசாலாலாம் கம்மியாக போட்டிருக்கோமே, இது எப்படி இருக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதில் மிளகாத்தூள் எவ்வளோ போடணும்னு நான் சொல்லலைல்ல, ஒரு 1/2 டீஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சம் போல் இஞ்சி, அவ்வளோதான். லாஸ்ட்டாக புதினாவை தூவி இறக்கிக்கலாம். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடேங்கப்பா சமையல், இது நம்ம ஒரு